ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, விருச்சிக லக்னத்திற்கு இந்த பதிவில் 10 நாட்களுக்கான பலன் மார்ச் 29 முதல் ஏப்ரல் 7 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாளான மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நாள். அதாவது கும்பராசியிலிருந்து நமக்கு 4ஆம் இடமான அர்த்தாஷ்டம சனி மீனராசிக்கு 5ஆம் இடத்துக்கு மாறுகிறார். அது ஈவினிங் தான் மாறுகிறார். ஆனால் முதல் நாளே இந்த சனிக்கிழமை மார்ச் 29 சனி நட்சத்திரம் தான், உத்திரட்டாதி. இன்றைக்கி பலனை தருவாரும் நமக்கு சனி தான். அப்போ 7ஆம் இடத்தில் இருக்கிற குருவை போல் சனி செயல்படுகிறார் அப்படின்னு சொல்கிறது. அதனால் உறவுகள் சார்ந்த நன்மைகள், வீட்டுக்கு ஏதாவது பொருள் வாங்கிறது, ஒரு கான்ட்ராக்டு ஒப்பந்தம், ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கிறது. மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், 5ஆம் வீட்டில் சந்திரன். குழந்தைகள், கணவன் மனைவி, சொந்த பந்தம், பூர்வீகம், கூட பிறந்தவங்க, நண்பர்கள் எல்லா விதத்துலேயும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ரிலாக்ஸாக இருக்கும். பொழுதுபோக்குக்கு நல்ல நாளாக இருக்கும். மார்ச் 31 திங்கட்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். காலையில் முதல் நாளே உங்களுக்கு மாலையில் 4:34 தொடங்கிடுது. இது மதியம் 1:44 திங்கட்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் போகுது. இப்போ அஸ்வினி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் போகிறாரு, கேதுவை போல். கேது 11ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கும். ஐடி லைனு, கலைத்துறை, விளம்பரத்துறை, அனைத்து விதமான கமிஷன் வகை, கன்சல்டிங் பிஸ்னஸ் எல்லாமே சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறை கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி பரணி நட்சத்திரம் காலையில் 11 மணி வரைக்கும் இருக்குது. இப்போ சுக்கிரனை போல் செயல்படுகிற இந்த நாளில் சுக்கிரன் குருவை போலவும் ராகுவை போலவும் செயல்படுகிறாரு. எல்லாமே 5ஆம் வீட்டில் தான் கனெக்ஷன். 6 கிரக சேர்க்கை 5ஆம் வீட்டில் நடக்குது. அப்போ என்னென்னா ரிலாக்ஸு, அதாவது மூளை உழைப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம், நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மைனஸாக இருக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு தாமதமாயிட்டே இருக்குது. ஒரு மாதிரி ஐடில்னஸ்ஸு, ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கு, உறவுகளுக்கு நல்லாயிருக்கு, என்ஜாய்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த புதனை போல் இன்றைக்கி செயல்படுது. அப்போ ரோகிணி நட்சத்திரம் சந்திரனை போல் செயல்படுகிறது. சந்திரனாகவே இருக்கார். 7ல் வேறு குருவும் சந்திரன் நட்சத்திரத்திலே இருக்கார். அப்போ திருமணத்துக்கு வரன் பார்க்குறது, சுப நிகழ்ச்சிகள், குழந்தை பிறப்பு, இது மாதிரி ஒரு கோவிலுக்கு போகிறது, இது மாதிரி நல்ல காரியங்களுக்கு இன்றைக்கி பயன்படுத்தலாம். நல்ல நாளாக இருக்கும். ஏப்ரல் 3ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 7:01 மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். 8ல் செவ்வாய் போயிட்டுருக்கு நம்மளுக்கு. அந்த செவ்வாயும் குரு நட்சத்திரத்தில் போய் குரு 7ல் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு இல்லை. எதிர்பாராத ஒரு சந்திப்பு ஆகிறது, எதிர்பாராத நட்பு, எதிர்பாராத திருமண பந்தம், எதிர்பாராத குழந்தை குதூகலம், பிறப்பு, இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. அதாவது லக்கான வேலை செய்யும், அதில் மகிழ்ச்சி கிடைக்கும். ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் இருக்கிற குரு சந்திரனை போலவும் 5ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரனை போலவும் செயல்படுகிறது. இன்றைக்கும் மகிழ்ச்சி நல்லா இருக்குது. விரும்பினவங்களோட பழகிறது, திருமண பந்தம், திருமணத்துக்கு வரன் பார்க்குறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது. ஆராய்ச்சியில் இருப்பவங்களுக்கும் மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்கள் மற்றும் அனைத்து விதமான மகிழ்ச்சி, அதாவது ஆரோக்கியத்துக்கும் சரி, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் சரி நல்ல நாள். ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம். நமக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் போயிடுறார். அப்போ 8ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்திரன் நமக்கு பாதிப்பை கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிற குருவை போலவும் 5ஆம் வீட்டில் இருக்கிற ராகு மற்ற கிரகங்களைப் போலவும் இன்றைக்கி செயல்பட்டதுனால அந்த 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் எதிர்பாராத லக்கை தான் கொடுத்தாங்க.
இப்போ 9ஆம் வீட்டுக்கு சந்திரன் போய் பூச நட்சத்திரமாக இயங்கும்போது சனி போல் இயங்குகிறாரு. சனி குரு நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த நாள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரத்து அன்னைக்கு மட்டும் செவ்வாய் உப நட்சத்திரமாக வருது. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். திடீர் டென்ஷன் ஆகிறது, திடீர் உறவுகளில் பிரிவுகள், திடீர் கஷ்ட நஷ்டங்கள், ஒரு வண்டி வாகனம் ஓட்டுறதுல சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தது. திங்கக்கிழமை ஏப்ரல் 7ஆம் தேதி ஆயில்ய நட்சத்திரம் காலையில் 6:24க்கு தொடங்குகிறது. புதனுடைய நட்சத்திரம். இந்த புதனும் குருவை போலவும் ராகுவை போலவும் செயல்படுறதுனால 7ஆம் பாவம் 5ஆம் பாவம் இத்தனை கிரகங்கள் சேர்க்கை எல்லாமே நமக்கு அருளை தருது, ஆரோக்கியத்தை தருது, இன்பத்தை தருது, உறவுகளை தருது. அதனால் இந்த 10 நாட்களுக்குமே அந்த பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மற்ற எல்லா நாட்களுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஜாதகத்தில் உபநட்சத்திரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்களுக்கு கணித்து ஒரு தடவை எடுத்துக்கிட்டு எப்பெல்லாம் கோச்சாரத்தை பார்க்குறோமோ அப்போ நமக்கு எந்த பாவ கிரகம் நமக்கு இன்றைக்கி நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த பாவ செயல்களை செஞ்சு அந்த பாவத்திற்குண்டான பலனை நீங்கள் அடையலாம். அதுதான் இதில் இருக்கிற ஒரு பியூட்டி. அதாவது உண்மையிலேயே ஒரு ஜோதிடத்தை உணரக்கூடிய அமைப்பு, நமக்கு நாமே உணர்ந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இன்றைக்கி கொடுத்த பணம் வருமா, அல்லது இன்றைக்கி நம்ம பிஸ்னஸில் கஸ்டமர் வருவாங்களா, பணம் கிடைக்குமா அப்படின்னா நம்மளுக்கு 2, 6, 10 ஆதிக்கம் பெற்ற கிரகத்தினுடைய நட்சத்திரம் இன்றைக்கி இருக்கான்னு பார்க்கணுமில்ல. அதுக்கு இந்த கிரகங்கள் இந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினீங்கன்னா மிக எளிதில் ஜோதிடம் உங்களுக்கு சேரும். மிக எளிதாக நீங்கள் அதை பயன்படுத்தி வெற்றி காண முடியும். ஒரு காரியம் செய்வதற்கு இதனால் அப்படின்னு வள்ளுவர் சொன்னது போல் இந்த நாளில் இந்த கிழமையில் இந்த நட்சத்திரத்தில் இந்த தினத்தில் இன்ன காரியத்துக்கு அது நல்லது பண்ணுது. ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்குது, அது எந்த காரியத்துக்கு போனாலும் கெடுதல் பண்ணும். அந்த நட்சத்திரத்துங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் பயன்படுத்தாமல் விடுறதன் மூலம் பெரும் பாதிப்புகளையும் தவிர்த்து கொள்ளலாம். அப்படியும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இது மாதிரி நல்லது கெட்டதை பிரித்து பார்க்குறது தான் ஜோதிடம். 12 கட்டம்தான் இருக்குது. இந்த 12 கட்டத்தில் நமக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள் ஓடுது. அதில் கெட்ட கட்டம் எது அப்படின்னா அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிற உபநட்சத்திரம் தான் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்த போகுதுன்னு தெரிஞ்சு அது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது சார்ந்த விஷயங்களை தவிர்த்துக்கிட்டு நல்லது எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது சார்ந்த விஷயங்களை நாம் டெவலப் பண்ணுறதன் மூலம் நம்ம எதிர்பார்த்த வளங்களை பெறலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.